இப்போது இந்த லீஃபை நெட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கொண்டு வரது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்லி தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு லீஃப் ட்ராயிங் வந்துட்டு நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி நெட் கிளாத் எடுத்துகிட்டு இப்படி போட்டுட்டு நம்ம வந்துட்டு இங்கெல்லாம் குண்டூசி குத்திக்க போகிறோம். குத்திட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்சி இப்படி குத்திக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்துட்டு மேலே நெட் ஃபேப்ரிக் வச்சுட்டு நான் வந்துட்டு நார்மல் நீடில் பக்கத்தில் இருந்தது சரின்ட்டு அதிலேயே வந்துட்டு பின் பண்ணிக்கிட்டேங்க. நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போது சரி எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ் போட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்துட்டு நார்மல் கிளாத்தில் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்காதுங்க. ஸோ மேலே இருக்கிறது நெட் ஃபேப்ரிக் அப்படின்றதுனால அதிலும் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக போடணும். ஏன்னா கொஞ்சம் சிக்குப்படுற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இந்த ஃப்ளார் வந்துட்டு நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸு, ரொம்ப கிராண்டான ப்ளவுஸஸ்ஸு அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு யூஸாக இருக்கும். லுக்கு நல்லாயிருக்கும். நெட் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ உங்களோட ப்ளவுஸில் போடுறதுக்கு நீங்களே கற்றுக்கலாம். இப்போது ஷார்ப் எட்ஜ் பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம அதே லைனில் வரணும். உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். செயின் ஸ்டிச் வந்துட்டு குட்டி குட்டியாகவே போட்டு எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக போட்டுட்டு எண்ணாட் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தாச்சு. ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே கொண்டு வந்து என் பண்ணி விட்டாச்சு. இப்போது இந்த நீடில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிட்டு லைட்டாக போட்டு நம்ம அந்த ஃப்ளார் பெடலுக்கு இது பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் போட்டு ட்விஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதனுடைய ஷேப் மாறாமல் நீங்கள் கொண்டுட்டு வரணும். இந்த லைன்ஸாக இருக்கிறது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதனுடைய ஷேப்பை நீங்கள் கொண்டுட்டு வாங்க. லைன்ஸாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் இந்த லீஃப்க்கு. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி இங்கே ஸ்டிச்சஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் லைன்ஸ் வந்துட்டு ஓகேவாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது கீழே இருக்கிற சில்க் த்ரெட்டை சரியை வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் கவனமாக பிடிச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு. இதில் மேலே வந்துட்டு நம்ம எந்த ஸ்டிச்சஸும் போட போகிறதில்ல அவுட்லைனில். ஸோ அவுட்லைனும் மாறாமல் பார்த்துக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே லைட்டாக சுண்டு வரல அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவாக இருக்குது. ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச், ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு லூஸ் ஆகாமல் ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக வர்றதுக்காக. இப்போது நான் ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல நான் எண்ணாட் பண்ணி கட் பண்ணிடுறேன் சரி த்ரெட்டை. இதுக்கப்புறம் நான் நார்மல் நீடில் வச்சு மேலே வந்துட்டு கட் பீட்ஸ் கொடுத்து இந்த லீஃபை இன்னும் கொஞ்சம் அழகாக்க போகிறேன். இந்த அளவுலேயே வந்துட்டு உங்களுக்கு அழகாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதையே கட் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருக்கும்போதே உங்களுக்கு லீஃப் பார்க்கும்போது தெரியும் நல்லா அழகாக தான் இருக்குது. பட் இந்த இதை கவர் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் இங்கேருந்து இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பீட் கொடுக்க போகிறேன். நார்மல் நீடில் த்ரெட் கோர்த்து எடுத்துட்டுங்க. இப்போ இந்த கட் பண்ணி விட்ருக்குறோம் இல்லைங்களா, இந்த பிசுரை மறைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த கட் பீடு மேலே போட்டு விட்றலாங்க. கட் பீடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சுகர் பீடு கூட போடலாம். சுகர் பீடு கூட போட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பிசுரை வந்துட்டு மறைச்சி விடலாம். இப்போ நான் வந்துட்டு கட் பீடு தான் கொடுக்க போகிறேங்க. முக்கியமாக அதனுடைய ஹோல் பார்ட், அந்த ஊசியில் வந்துட்டு இயர் பார்ட் வந்துட்டு ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க. கட் பீடு உள்ளே போகிற மாதிரியே பார்த்து எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான ஆரி ஒர்க் ப்ளவுஸு அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒர்க் தான், பட் இருந்தாலும் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வரும். அந்த இயர் பாட்டில் ஒரு சில கட் பீட் போக மாட்டேதுங்க, அதனால் நான் வந்துட்டு எடுத்து விட்டுட்டு போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஒரு 2-3 கோர்த்தனி உள்ளே போகுதா அப்படிங்கிறத கூட செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேர்ந்தாப்பில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கவர் ஆகுது. இந்த மாதிரி டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த வீடியோ தான் நம்மளோட சேனலோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கண்ணில் படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனல் பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு. இதுக்கு முன்னாடி எம்போஸ்டு யூ ஷேப்பு நெக் டிசைனு அதெல்லாம் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பு இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கலனாலும் பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இதே மாதிரி போட்டு இன்னும் ஒரே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை கவர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பீட்ஸ் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். கம்மியாக போட்டோம்னாவே போதும். அதை வந்துட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ கவர் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நார்மல் நீடில் ஊசியை மேலே கொண்டு போயிட்டு கீழே வந்துட்டு த்ரெட்டை கொஞ்சமாக கையில் பிடிச்சிக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2-3 சுற்றி விட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். நார்மல் நீடிலில் நாட் எப்படி போடுறது அப்படின்னு தெரியலன்னா இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். இப்போது லீஃப் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் போடணுன்றது கிடையாது. இப்படி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி விடலாம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த கட் பீடுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்துட்டு சுகர் பீடும் இப்படி ஸ்டிச் பண்ணி விடலாம். இது வந்துட்டு நார்மல் நீடில் தான் ஸ்டிச் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் வந்துட்டு த்ரெட் நீடில் அப்படியே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி விடலாம். ஸோ இந்த லீஃப் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்கு பாருங்கள். நான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மேலே அவுட்லைன் ஸ்டிச்செல்லாம் போடலை. ஒரே ஒரு டைம் சில்க் ஜரியில் போட்டது தான். நீங்கள் ஜரியில் தான் போடணும் இல்லை, சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் போடலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.